ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சேயோட எபிசோட் 5 பார்க்க போறோம். எடுத்தது ரூடிஸ் நம்ம இறுதியா வந்தாச்சுன்பா. எலினலிஸும் ஆமா இறுதியான்னு தான் சொல்லணும். ஏன்னா வர வழியில ஜென்டில்மேன் போதுமான அளவுக்கு கிடைக்கலின்பா. ரூடியஸ் யூனிவர்சிட்டி கிட்ட போனதும் ஜீனஸ் போய் நான் பாக்குறேன். ஆமா இந்த மீன் டைம்ல நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா. எலினலிஸ் நானும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்பா. ரூடியஸும் மேஜிக்ல ஆர்வமான்னு கேட்டா. அவன் வயசுல இருக்க பசங்க மேல ஆர்வம்பா. ரூடியஸ் நினைச்சண்டான்பா. பார்க்க போனா வர வழியிலேயே எலினலிஸ் நிறைய பேத்து கூட ஒண்ணு மண்ணா இருந்திருப்பா. ரூடியஸ்க்கு வந்து அவ அந்த மாதிரி மென்னோட ஒண்ணு மண்ணா இல்லைனா அவ ஹெல்த் பாதிக்கப்படுற மாதிரியான சாபம் வச்சிருக்கா. அதுக்காக தான் அதெல்லாம் அவ பண்றான்னு யோசிச்சு பாப்பான். பிரசன்ட்ல சரி வான்ட்டு உள்ள கூட்டிட்டு போவான். இதுக்கப்புறம் ரூடியஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டு ஜீனஸை மீட் பண்றப்ப ரெண்டு பேரும் ஃபார்ம்ல அறிமுகம் ஆயிப்பாங்க. எலினாலிஸ் நான் ரூடியஸோட பார்ட்டியை சேர்ந்தவன்பா. ஜீனஸ் இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு எதிர்பார்க்கலன்பா. ரூடியஸ் சீக்கிரமா வர சொல்லி அட்வைஸ்ன்பா. அவன் ஓ ஏன் ராக்ஸிதா சொல்லி விட்டாளான்கவான். ரூடியஸ் காண்டாயிருப்பான். மனசுக்குள்ள டே உனக்கு அது மிஸ் ராக்ஸிடான்பா. ஜீனஸ் இதுல என்ன எதிர்பார்ப்போட வந்து சேர்றீங்கன்னு கேட்டா. ரூடியஸ் சில விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு. மேஜிக்கை பத்தி நிறைய கத்துக்கணும். அதுக்கு ஏத்தட இதுதான் தோணுச்சுன்பா. ஜீனஸ் நீங்க நேர்மையா பதில் சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்பா. ரூடியஸ் என்ன மாதிரி டெஸ்ட்னு கேட்பான். இதுக்கப்புறம் ஹால் போற வழியில நிறைய பில்டிங்ஸ் இருக்குமா, அதை பார்த்துட்டு இங்க என்ன அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களான்னு கேட்பான். ஜீனஸ் இங்க நாங்க நான் மேஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுமே எடுத்துக்கிறோம். அந்த வகையில மத்த யூனிவர்சிட்டிஸ் அந்த வேலை செய்யாது. எங்க யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி இருக்கனாலதான் கூட்டம் ஜாஸ்தின்பா. ரூடியஸ் இதை கேட்டதும் சைலண்டா கிட்ட போய் மென்டல் இல்னஸை கியூர் பண்றதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்பான். ஏன்னா ரூடியஸ் பிரச்சனை என்னதான் பிசிக்கலா இருந்தாலும் அவன் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கனால தான் அவனுக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை கியூர் பண்றதுக்காக தான் இப்படி கேட்டிருப்பான். அவர் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல, ஹீல் பண்றது, மேஜிக்கை டீடாக்சிஃபிகேஷன் பண்றது, அப்புறம் சாபங்கள் ரிலேட்டடா படிக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கோம் பாரு. ரூடியஸ் கிட்ட அந்த மாதிரி பிரச்சனைல யாராவது இருக்காங்கன்னு கேட்டா அவன் அதை அப்படியும் சொல்லான்பா. லைட்டா வேர்க்கும். ஜீனஸ் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரிசர்ச் பண்ற ரீசனே அவங்களுக்கு பிடிச்சவங்கள காப்பாத்ததான். இதெல்லாம் அட்மைரபிளா இருக்குல்லன்னு பாரு. ரூடியஸும் சிரிச்ச முகத்தோட வருவான். ஒன்ஸ் அவங்க ஹால் போனதும் ரூடியஸ் என்ன டெஸ்ட்ங்கவான். அவர் நீங்க சைலண்ட் இன்கன்டேஷன் பண்ணுவீங்கல்ல, உங்களை போலவே எங்க யூனிவர்சிட்டியில ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க கூட நீங்க உங்களோட பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு. இந்த ஸ்டூடெண்ட் தான் ஃபிட்ஸ், எங்க யூனிவர்சிட்டியோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்ன்பா. செல்ஃபி பார்த்ததுமே ரூடியஸை கண்டுபிடிச்சிருப்பா. ஆனா அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. அவ சைலண்டா இருக்கதை பார்த்துட்டு என் பேரு ரூடியஸ் கிரேரட், நான் உங்களுக்கு கீழே வந்து சேர போறேன். நான் ஏதாவது விஷயத்துல சொதப்பினா என்ன நீங்க பாத்துக்கீங்கன்னு நம்புறேன்பா. அவளுமே ஃபிட்ஸ்ன்னு சொல்லிதான் அறிமுகமாயிப்பா. ரெண்டு பேரும் நிக்கிறதே ஹீலிங் ஸ்பாட் தான். அதெல்லாம் காயப்பட்டாலும் ஹீல் ஆகிற மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கும். ஃபிட்ஸ் ஃபைட் பண்ண வரவும் இது மார்க் டியூவல் தான் சொல்லி ஜீனஸும் சொல்லுவாரு. ரூடியஸ் இதுல தோத்த நான் என் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியது வருமா, அது கஷ்டமாச்சேன்ட்டு கரெக்டா செல்ஃபி அவளோட பேண்ட் எடுக்கவும் எங்கேயோ பார்த்த மாதிரிக்குன்னு நினைப்பான். இருந்தாலும் அவ தாக்க வரதுதான் அவனோட டீமன் கணக்கு தெரியும்ல, அதை அப்படியே நல் பண்ணுவான். இதை பார்த்து செல்ஃபி ஷாக் ஆகிறப்பவே அவன் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸை வர வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். அவன் விழுந்ததும் ஹீல் ஆயிருவா. செல்ஃபி எந்திரிச்சதுமே முதல் கேள்வியா என் மேஜிக் எப்படி ஒன்னால இப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேட்பா. அவன் அந்த டிஸ்டர்ப் மேஜிக் இதை இப்பதான் பாக்குறீங்களான்னு கேட்பான். சுத்தி இருக்கவங்களோட பார்வை பேச்சு மாறுற போல இருக்கும். ரூடியஸ் இப்படி பெரிய ஆளுகளை நம்ம எம்பாரஸ் பண்ணி விட்டுற கூடாதுன்ட்டு என்கிட்ட கொஞ்சம் ஈஸியா போனதுக்கு ரொம்ப நன்றிங்கன்ட்டு போய் தூக்கி விடுவான். செல்ஃபி கையை பிடிச்சதுமே சாஃப்டா இருக்குன்னு புரிஞ்சுப்பான். ஆனா இவன் ஆயுதமே எடுத்தது இல்ல போலன்ட்டு நீங்க பண்ண உதவிக்கு நான் கண்டிப்பா ரீபே பண்ணுவேன் காது கிட்ட போய் செல்ஃபியா வெக்கப்படுவா. இதுக்கப்புறம் ரூடியஸ் ஹோம் ரூம் போறக்காக ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள இங்கே மாசத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் போனா போதும், படிப்புலயும் பாடங்கள்லயும் என்ன மாதிரி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் விதிவிலக்கு தான். எங்களுக்கு இங்க என்ன வேணா செய்யறதுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்க முடியாது, ஒரு ரிசர்ச் ஸ்டாஃப் மாதிரிதான்ட்டு வெளியே போறப்ப எலினலிஸும் ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம்ல வந்திருப்பா. அவ எப்படி இருக்குன்னு கேட்கவும் ரூடியஸ் இன்னும் நல்லா தொட தெரியற மாதிரி நீ ஸ்கர்ட் போட்டாதான் பசங்க எல்லாம் வலையில விழுவாங்கன்னு சொல்லி ஐடியா கொடுப்பான். அவளும் நீ புத்திசாலி தான்ட்டு ஐடியாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிருப்பா. இதுக்கப்புறம் ஹால்ல காட்டுவாங்க. ஜீனஸ் பிரின்சஸ் ஏரியில கூப்பிட்டு விடுவான். இங்க அவ ஸ்டூடெண்ட் கவுன்சில் லீடரா இருப்பா. ஏரியில் லூக் அண்ட் ஃபிட்ஸ் வரதை பார்த்துட்டு எல்லாரும் அட்மைர் பண்ணுவாங்க. எலினலிஸ் ரூடியஸ் கிட்ட அந்த பையனை தானே அன்னைக்கு அளவு விட்டேன்பா. ரூடியஸ் தேவையில்லாம இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுன்பா. லூக் எல்லாரும் அமைதியா இருங்க, பிரின்சஸ் பேச போறாங்கன்பா. ரூடியஸ்க்கு இவனை பார்த்ததுமே பால பாக்குற போல இருக்குன்னு நினைப்பான். ஏரியல் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர், என் பெரிய ஏரியல் அப்புறம் ஆஸ்ரா கிங்டமோட செகண்ட் பிரின்சஸ். இங்க வந்திருக்கவங்களுக்கு இடையில நிறைய பேரியர்ஸ் இருக்கலாம். ரெனோவா யூனிவர்சிட்டிக்கு உலகத்துல இருந்து எல்லாரும் வரீங்கல்ல. இங்க மனுஷங்க டீமன்ஸ் பீஸ்ட்னு சொல்லி நம்மளோட ரேசஸ் நம்ம பேசுற மொழி எல்லாம் மாறி இருந்தாலும் நம்ம சக மாணவர்களோட நல்ல விதமா பழகணும். நமக்கு இடையில எந்த ஒரு விஷயமும் பேரியரா அமைஞ்சிடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கும் போது ரூடியஸ் இவ ஸ்டாண்டர்டான ஸ்டஃப் தான் பேசுறா. இருந்தாலும் இவகிட்ட ஏதோ கரிஸ்மா இருக்குன்னு நினைப்பான். ஏரியல் கடைசியா எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன்னு சொல்லவும் சுத்தி இருக்க எல்லாருமே கைத்தட்டி இருப்பாங்க. ரூடியஸ் செல்ஃபியை பார்த்துட்டு இவனுக்கு அன்னைக்கு வெளியே வச்சு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன், இது எனக்கு எதிராக திருப்பிட போறான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் கிளாஸ் போய் பார்த்தா ஜனோபா பார்த்ததும் மாஸ்டர் என்ன மறக்கலைன்னு சொல்லிட்டு ரூடியஸ் தூக்கி செவுத்து மேல குழந்தை போல தூக்கி வச்சிருப்பான். ரூடியஸ்ல எங்க ப்ரூட் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி ஏதாவது பண்ணிட போறானோன்னு பயப்பான். இந்த இடத்துல லினியா இருந்துட்டு எனக்கு அவனை பிடிக்கல, இங்க கூட்டிட்டு வான்பா. ஜனோபா ஆனா இவர் என் மாஸ்டர், இவரை பத்தி சொல்லியிருக்கேன்லன்பா. ரூடியஸ் ஒருவேளை அவன் புள்ளி பண்ணப்படுவானோன்னு நினைப்பான். ஜனோபா வம்பு வேண்டாங்கிற
போல பேசிட்டு இருக்கும் போது ரூடியஸ் அவனா போய் ஹம்பலா நடந்துப்பான். லெனி எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு உன் இடம் தெரிஞ்சுக்கிடா தம்பி, உனக்கு தெரியுமா எங்க ஊர்ல எங்க அப்பா தான் வார் சீஃப், அவர் பேரு கைஸ்டா தம்பி, என்கிட்ட வச்சுக்காதேன்பா. ரூடியஸ் இது கைஸோட புள்ளையா, அவனுக்கு இப்படி ஒரு புள்ள யூனிவர்சிட்டியில படிக்கலாம் தெரியாம போச்சேன்னு நினைப்பான். பர்ஷியனா டக்குன்னு ஏதோ நாருதுன்பா. ரூடியஸ் தான் உங்க பேரும் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா அவ என் பேரு பர்ஷியனா, லெனியா போலதான் என் சிச்சுவேஷன் மூஞ்சியை திருப்பிப்பா. கிளிஃப் ரூடியஸை பார்த்ததும் நீதான் ரூடியஸான்ட்டு நான் கிளிஃப்டா ஜீனியஸான மேஜன்பா. ரூடியஸ் தனத்தானவே இப்படி பீத்திக்கிற மாதிரி ஊத்தனான்னு நினைப்பான். கிளிஃப் நான் செகண்ட் இயரா இருந்தாலும் காம்பேட் ஸ்பெல்ஸ்ல எல்லாத்துலயும் கை தேர்ந்துட்டேன். ஹீலிங், டீடாக்சிஃபிகேஷன், அப்புறம் டிவைன் மேஜிக்லாம் தெரியும். ஆனா பேரியர் மேஜிக்கே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சீக்கிரமாவே இன்டர்மீடியேட் போயிருவன்பா. ரூடியஸ் நீ உண்மையாலும் சூப்பர் தான் இருப்ப. கிளிஃப் நீ ஓவரா போகாத, நீ மேஜா இருந்தாலும் ஸ்வாட்ச்மேனும் தானன்பா. ரூடியஸ் நான் அதுல கொஞ்சம் தான் கை தேர்ந்திருக்கேன், இருந்தாலும் அதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவன் எரிஸ் சொன்னதா சொல்லுவான். ரூடியஸும் எரிசா சொன்னா அவ இங்க இருக்காளான்னு கேட்பான். கிளிஃப் கடுப்பாகி அவளா இங்க இல்லைன்பா. ரூடியஸ் அவ போய் ஸ்கூலுக்கு வரதான்னு நினைச்சிட்டு ஆமா அப்புறம் அவளை எங்க பாத்தேன்னு கேட்பான். அப்படியே மாசத்துக்கு ஒருக்கா வர வேண்டிய பெஞ்ச்லயும் ஒருத்தங்க காலியா இருப்பாங்க. அத ரூடியஸ் பாக்குறப்ப ஜனபா வந்துட்டு அவங்களுக்கு அதுவுமே ரூல்ஸ்ல கிடையாது, அவங்க கம்ப்ளீட்டா ரிசர்ச் ஒர்க்ல மட்டும் இருக்காங்கன்பா. ரூடியஸும் அப்படின்னா அவ பண்ற ரிசர்ச் ஏதாவது ரொம்ப பெருசா இருக்குன்பா. ஜனபா இப்படியும் இறுதியா பாப்பீங்கன்பா. இதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியோட ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்துட்டு லைப்ரரி போயிருப்பான். மேன்கார்ட ஏற்கனவே உன் பிரச்சனை தீரணும்னா ஃபிட்டோவில் நடந்த அந்த மாஸ்டர் டெலபோர்டேஷனை பத்தி படின்னு சொல்லியிருப்பான்ல, அதனாலதான் இங்க வந்திருப்பான். இந்த இடத்துல வச்சு செல்ஃபியை திரும்ப பார்ப்பான். ரூடியஸ் டக்குன்னு பவ் பண்ணி அன்னைக்கு நாளே உங்களுக்கு ஏதாவது நான் வெளியே வச்சு பண்றேன்னு சொன்னா ஆனா மறந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது செல்ஃபி தலையை தூக்கும். முதல்ல உன் பேரு ரூடியஸ் தானே, ஆமா இங்க எதுக்கு வந்தேன்னு கேப்பா. அவன் ரிசர்ச் பண்ணன்னு சொல்லவும் அவ எதை பத்தின்னு கேப்பா. ரூடியஸ் அந்த மாஸ் டெலபோர்டேஷனை பத்தின்பா. செல்ஃபி என்ன காரணமான்கவும் ரூடியஸ் அசுரா கிங்டம்ல ஃபிட்டோவர் ரீஜியன்ல இருக்கவங்க டெலபோர்ட் ஆனாங்கல்ல, அவங்கள நானும் ஒருத்தன், நான் டீமன் கான்டினென்ட் போயிட்டேன்பா. செல்ஃபி கேட்டு ஷாக்கா இருந்தாலும் ஃபிட்ஸா நடிக்கிறவங்கனால சைலண்ட் ஆயிருப்பா. ரூடியஸ் அதை கடந்து வரக்கான பயணமே 3 வருஷம் ஆச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸும் முழுசா சேரல, கூடவே என்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டும் மிஸ் ஆயிருக்காங்கன்பா. செல்ஃபி தன்னதான் சொல்லுவான் போலன்ட்டு ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுப்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள தூக்காம இருக்க வந்தேன்னு சொன்னா அசிங்கமா போயிடாத முன்னாலன்ட்டு, இருந்தாலும் இதை பத்தியும் படிக்கணும்னு ஆசை தானே நினைப்பான். செல்ஃபி சூப்பர்ன்ட்டு சரி நானும் கிளம்புறேன்ட்டு கொஞ்சம் தூரம் முன்னால போனவ, நீ இந்த மாஸ் டெலபோர்டேஷனை பத்தி தான் இன்ட்ரெஸ்டா இருக்கீனா, அனிமசஸ் எக்ஸ்ப்ளோரிங் த டெலபோர்ட்டர் லேபிரின்த்ங்கிற புக் இருக்கும், அது நெரேட்டிவா இருந்தாலும் ஆரம்பத்துக்கு அதை படின்பா. ரூடியஸ் தேங்க்யூ சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் பெரிய ஆளா இருந்தாலும் சிம்பிளிசிட்டியா இருக்கானே, உண்மையாவே இவன் சூப்பர்ன்ட்டு கிளம்பிருப்பான். மத்தியானம் லஞ்ச் ஜனோபா கூட சாப்பிட்றப்ப இங்கதான் மேஜிக் படிக்கிறேன்னு கேட்டா அவனும் எர்த் மேஜிக் தான் கத்துக்கிட்டு இருக்கேன்பா. ரூடியஸ் அப்ப சேர்ந்தே ஃபிகர் பண்ணலான்பா. ஜனோபாவும் ரொம்ப சந்தோஷம்பா. ரூடியஸ் ஏற்கனவே நீங்க படிக்கிறனால நீ அப்பர் கிளாஸ் மேன்ல உன்னை எப்படி கூப்பிடனா அவன் ஜனோபாவே போதுன்பா. 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கப்ப லூக் வந்துட்டு ஃபிட்ஸுக்கு நீங்கும் போதே ரூடியஸ் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு எனக்கு உங்களோட ஹெல்ப்லாம் தேவைன்பா. லூக்கப்ப ஃபிட்ஸ் விஷயத்துல நீ மறந்தவனாதான் இருக்கீன்பா. ரூடியஸ் ஃபிட்ஸா மறந்ததான்பா. லூக்கப்ப என் பேர் தெரியுமான்னு கேட்டா ரூடியஸ் தெரியாது சொன்னா சந்தோஷம்பா. லூக்கப்ப என்ன பத்தியும் தெரியாதுலன்ட்டு லூக் நோட்டோஸ் கிரைராட்டுன்பா. ரூடியஸ் இவன் பால் குடும்பத்தை சேர்ந்தவனான்ட்டு கசினா இருப்பானோன்னு நினைக்கும் போதே லூக் அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிருப்பான். ஜனோபா இவன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பிரின்சஸ் ஏரியலுக்கான கார்டா தான் அவன் வந்திருக்காங்க தான் நஜன்பா. ரூடியஸும் பிரின்சஸ் ஏரியல் எதுக்கு இங்க வரணும்னு கேட்பான். ஜனோபா இப்பதான் சொல்லுவான் அந்த வாரிசுக்கு மத்தியில இருக்க பிரச்சனை பத்தி. அண்ட் லூக் பிரின்சஸ் சைடு வந்துட்டான், அவங்கள அரியாசனை ஏத்த வைக்கிறது தான் அவங்களோட கடமையா இருக்கும். கூடவே ஃபிட்ஸ் அவங்களோட அதர் சைட் ஆஃப் காட் தான், ஆனா அவனை பத்தின விஷயங்கள் பெருசா வெளியே வரதில்லைன்பா. இதுக்கப்புறம் ஈவினிங் காட்டுவாங்க. லைப்ரரி விஷயத்துல இதுக்கப்புறம் நோட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்ட்டு பைபிள்ல ஒரு பக்கம் நடந்து போறப்ப பேண்டி பறந்து வரும். அவனும் புடிச்சிட்டு மேல பாப்பான். அந்த பக்கம் செல்ஃபி மறைஞ்சிருப்பா. ரூடியஸ் வெள்ளையா இருக்கே பனியான்ட்டு விரிச்சு பார்த்தவன் பேண்டிஸா எங்க இதை யாரோ கீழே போட்டீங்க பாருங்கன்னு கத்துவான். இது பின்னால இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இவன் பேண்டி திருடன் முத்திர குத்தி விட்டுருவா. இந்த பாயிண்ட்ல வச்சு பொண்ணுங்க சுத்து போட்டிருப்பாங்க. இந்த கொரிலா பொண்ணெல்லாம் பயங்கரமா திட்டும். ரூடியஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பேச பார்த்தாலும் நீ தான் கையும் களவுமா மாட்டிட்டியேன்பாங்க. அந்த கொரிலா பொண்ணு பிரின்சஸ் ஏரியலோட பேண்டியை வட திருடிட்டு போக பார்த்த நீ எல்லாம் குப்பையை வட கேவலம்லாம் பேசுவா. சுத்தி இருக்க மத்த பொண்ணுங்களும் பயங்கரமா திட்டுவாங்க. அந்த கொரிலா பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு மொத்தமா போய் முடிச்சு விட்டலாம்னு நினைப்பா. கை டைமுக்கு செல்ஃபி நான் தான் பிரின்சஸ் ஏரியலோட பேண்டியை தவறுதலா கீழே போட்டு அவன் பிடிச்சான், அதை தாண்டி அவன் தப்பு செய்யல, அவனை விடுங்கன்பா. அந்த கொரிலா பொண்ணு அதெல்லாம் கேட்கறதா இருக்காது. நீங்க அவனுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்கன்னா நான் பெரிய விஷயமா அதை கன்சிடர் பண்றேன் தான், இருந்தாலும் ஈவினிங் டைம்ல பொண்ணுங்க தங்குற இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாதா, ரூல்ஸ் இவன் பிரேக் பண்ணிருக்கான், அதுக்கேற்ற தண்டனை கிடைக்கும்பா. செல்ஃபியும் புதுசா வந்தவன் இவனுக்கு எப்படி ரூல்ஸ் தெரியும்னு கேட்டா அவ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, தண்டனை கொடுத்தே தீருவான்பா. ஆனா செல்ஃபி மந்திரத்தடி எடுத்துட்டு ஒழுக்கமா விட்டுரு இல்லைன்னா என்னோட கோவத்துக்கு ஆளாவேன்பா. மத்த பொண்ணுங்க மிஸ்டர் ஃபிட்ஸ் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. அவ எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போறக்கு விருப்பம் இருந்தா இந்த ஒரு விஷயத்த செஞ்சுக்கங்கன்பா. அந்த கொரிலா பொண்ணு இவன் திரும்ப மாட்டான் அவனை சும்மா விட மாட்டான்ட்டு தூக்கி போட்டு கிளம்பியிருப்பா. ரூடேஸ பார்த்துட்டு அவ கொஞ்சம் அப்படிதான் ஒன்னும் நினைச்சுக்காதேன்பா செல்ஃபி. இதுக்கப்புறம் அவனை தனியா கூட்டிட்டு போய் கையெல்லாம் ஹீல் பண்ணி விடுவா. டக்குனு ரூடியஸ் கிட்ட அந்த துணியை நான் தான் தெரியாம போட்டேன், என்னாலதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை, மன்னிச்சுக்கன்பா. ரூடியஸ் ஆக்சுவலா நீங்க வரலைனா தான் நான் என்ன இருப்பணும், நல்ல வேலை நீங்க வந்தீங்கன்பா. அவ அப்படிலாம் இல்ல, யாரா இருந்தாலும் இதை தானே செஞ்சிருப்பாங்கன்பா. ரூடியஸ் மனசுக்குள்ள இவனை டெஸ்ட்ல வச்சு நான் அப்படி பண்ணியும் பார்ஷியாலிட்டி பார்க்காதவனாவும் என் பக்கம் நின்னவனாவும் இருந்தான், எவ்வளவு உன்னதமான மனுஷன்ட்டு. இதுக்கப்புறம் வர ரொம்ப ரெஸ்பெக்டோட தான் நடத்தணும்ட்டு. மிஸ்டர் ஃபிட்ஸ் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்பா. செல்ஃபி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்றதுல எனக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுதுன்பா. ரூடியஸ்க்கு அவளை செல்ஃபின்னு தெரியாது இல்லையா, அதனால என்ன வித்தியாசமா இருக்குன்னு கேட்பான். அவ உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதை பக்கம் போனவ சொல்ல முடியாதுன்பா. ரூடியஸ் இதை பார்த்து வைக்கப்படுவான். இந்த இடத்துல ரணவோ
மெட்ரோவோ யூனிவர்சிட்டி ஆஃப் மேஜிக்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.